அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். ஒரு நாட்டின் வலிமை அதன் ஆயுதங்களிலோ அதிகார மையங்களிலோ இல்லை, நீதியை நிலைநாட்டும் அதன் நிறுவனங்களில்தான் உள்ளது. இதனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இளங்கோ அடிகள் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்று சிலப்பதிகாரத்தில் பதிவு செய்தார். ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் கடமையில் தவறினால் இறுதியில் அறமும் நீதியும் அவர்களை பொறுப்பு கூற வைக்கும் என்பதை அந்த வரியின் ஆழமான செய்தி. அந்த இலக்கிய சிந்தனை இன்று இலங்கையின் நீதித்துறை வரலாற்றில் மீண்டும் உயிர் பெற்றுள்ளது. 2019 ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க போதிய உளவுத்துறை எச்சரிக்கைகள் இருந்தும் அவற்றை உரிய முறையில் கையாள தவறிய குற்றச்சாட்டில் முன்னாள் பொலிஸ்மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ ஆகியோருக்கு விசேட மேல் நீதிமன்றத்தின் ட்ரையல் அட் பார் மரண தண்டனை விதித்திருப்பது தனி நபர்களுக்கு எதிரான தீர்ப்பாக மட்டுமல்ல, அதிகாரத்தின் உச்சியில் இருப்பவர்கள் கூட சட்டத்தின் முன் பதிலளிக்க வேண்டியவர்கள் என்ற வரலாற்று செய்தியாகவும் அமைந்துள்ளது. இந்த தீர்ப்பின் தாக்கம் நீதிமன்ற அறைக்குள் மட்டும் முடிவடையாது. உலக நாடுகளும் சர்வதேச முதலீட்டாளர்களும் இதனை இலங்கையின் சட்டத்தின் ஆட்சிக்கும் நீதித்துறையின் சுயாதீனத்திற்கும் கிடைத்த வலுவான சான்றாகவே பார்ப்பார்கள். ஒரு நாட்டில் முதலீடு செய்யும் முன் அவர்கள் மதிப்பிடுவது வரி சலுகைகளை விட நீதித்துறையின் நம்பகத்தன்மையும் ஒப்பந்தங்களுக்கான சட்ட பாதுகாப்பையும் அரசு நிறுவனங்களின் பொறுப்பு கூறல்களையும் தான். அரசியல் அழுத்தங்களை மீறி நீதி நிலைநாட்டப்படும் நாடுகளில்தான் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை வேரூன்றுகிறது. 2019 ஈஸ்டர் தாக்குதல் இலங்கையின் சுற்றுலாத்துறையையும் பொருளாதாரத்தையும் உலக அரங்கில் நாட்டின் நட்பெயரையும் கடுமையாக பாதித்தது. ஆனால் இன்று அந்த சம்பவத்தில் அலட்சியம் காட்டியதாக கூறப்படும் உயர்மட்ட அதிகாரிகள் கூட நீதியின் முன் நிறுத்தப்படுகிறார்கள் என்ற செய்தி இனி பாதுகாப்பு அமைப்புகள் பொறுப்புடனும் விழிப்புடனும் செயல்பட வேண்டிய புதிய நிர்வாக பண்பாட்டை உருவாக்கும். அதன் விளைவாக நிர்வாக அபாயங்கள் குறைந்து சுற்றுலா, உள்கட்டமைப்பு, எரிசக்தி, நிதி மற்றும் தொழில்துறை முதலீடுகளுக்கு ஏற்ற பாதுகாப்பான சூழல் உருவாகும். அதே நேரத்தில் நீதித்துறையின் நிறுவன வலிமையை நீண்டகால அடிப்படையில் உறுதிப்படுத்தும் நோக்கில் உச்ச நீதிமன்ற மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் அரசியலமைப்பு திருத்தமும் இதே கண்ணோட்டத்தில் மதிப்பிடப்பட வேண்டும். இது ஒரு சில நபர்களுக்கான சலுகை அல்ல. பல தசாப்த அனுபவம் பெற்ற நீதிபதிகளின் அறிவு, தீர்ப்பளிப்பு அனுபவம் மற்றும் நிறுவன நினைவகத்தை இன்னும் சில ஆண்டுகள் நாட்டின் நீதித்துறைக்காக பாதுகாக்கும் தொலைநோக்கு சீர்திருத்தமாகும். இன்று இலங்கை நீதிமன்றங்களில் 10 லட்சத்திற்கும் அதிகமான வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அனுபவம் வாய்ந்த நீதிபதிகள் தொடர்ச்சியாக பணியாற்றும் போது வழக்குகளின் விசாரணை வேகமடையும், தீர்ப்புகளின் தரமும் ஒருமைப்பாடும் மேம்படும். நீதியை நாடி ஆண்டு கணக்கில் காத்திருக்கும் சாதாரண மக்களுக்கு விரைவான நிவாரணம் கிடைக்கும். நீதித்துறையின் சுதந்திரம் என்பது அதன் நிர்வாக கட்டமைப்பை மேம்படுத்த நாடாளுமன்றத்திற்கு உள்ள அதிகாரத்தை மறுப்பதல்ல, மாறாக நீதியை இன்னும் திறம்பட மக்களிடம் கொண்டு சேர்க்கும் நிறுவன சீர்திருத்தங்களை பொறுப்புடன் முன்னெடுப்பதாகும். இன்று சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி உள்ளிட்ட உலக நிதி நிறுவனங்கள் ஒரு நாட்டின் பொருளாதார குறியீடுகளை மட்டுமல்ல, நல்லாட்சி, வெளிப்படைத்தன்மை, பொறுப்பு கூறல் மற்றும் சட்டத்தின் ஆட்சி ஆகியவற்றையும் சம அளவில் மதிப்பிடுகின்றன. உயர்மட்ட அதிகாரிகள் கூட சட்டத்தின் முன் பதிலளிக்க வேண்டும் என்ற நடைமுறையும் நீதித்துறையின் ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்தும் சீர்திருத்தங்களும் இலங்கையின் சர்வதேச நம்பகத்தன்மையையும் முதலீட்டாளர் நம்பிக்கையையும் மேலும் வலுப்படுத்தும். சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற கொள்கை வெறும் நீதிமன்றங்களில் எழுதப்பட்ட வார்த்தையாக இருக்கக்கூடாது. அது ஆட்சியின் ஒவ்வொரு முடிவிலும் பிரதிபலிக்க வேண்டும். தவறிழைத்தவர்களை பொறுப்பு கூற வைக்கும் துணிவும் நீதித்துறையின் தரத்தை எதிர்கால தலைமுறைகளுக்காக பாதுகாக்கும் தொலைநோக்கும் இணையும் போதுதான் ஒரு நாடு உண்மையான ஜனநாயக பாதையில் பயணிக்கிறது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்ற சிலப்பதிகாரத்தின் காலத்தால் அழியாத வரி என்று மீண்டும் நமக்கு ஒரு உண்மையை நினைவூட்டுகிறது. அதிகாரம் நிலையானதல்ல, ஆனால் நீதி நிலையானது. நீதி நிலை நிற்கும். நீதி நிலை நிற்கும் நாட்டில்தான் மக்கள் நம்பிக்கை மலரும்.
மக்கள் நம்பிக்கை மலரும் நாட்டில்தான் முதலீடுகள் பெருகும். முதலீடுகள் பெருகும் நாட்டில்தான் நிலையான பொருளாதார வளர்ச்சியும் வலிமையான ஜனநாயகமும் வளமான எதிர்காலமும் உருவாகும். சிதைந்த தாயகத்தை மீள கட்டி எழுப்புவோம்.